यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। पाराशरीयवचः सुधाम् उपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्पन्वहम्। போன வாரம் இந்த சப்தவித அனுபபத்தி அப்படின்றத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்த்தோம். அதோட அந்த ப்ரிவேலிங் சோசியல் சிச்சுவேஷன் எப்படி இருந்தது, என்ன இருந்தது, எதுக்காக பகவத் ராமானந்தர் இந்த விஷயங்கள் எல்லாம் பிரதானமா சொல்றார் அப்படின்றத பத்தி சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கவனிச்சோம். அப்படியே வித்யா அவித்யா இந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம் நாம சொல்றது, அவ எந்த அர்த்தத்துல அவித்யான்ற சப்தத்தை உபயோகப்படுத்துற அப்படின்ற விஷயத்த நாம பார்த்தோம். இந்த வித்யான்றத பத்தி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, இந்த சாஸ்திர கிரந்தங்கள்ல அதை எடுக்கிற. ஆயாசாய அபரங்கர்ம வித்யான்யா சில்ப நைபுணம் சா வித்யா யா விமுக்தயே. ஆயாசாய அபரங்கர்ம வித்யான்யா சில்ப நைபுணம் தத்கர்ம என்னபந்தாய சா வித்யா யா விமுக்தயே. சோ கர்மானுஷ்டானம் அப்படின்றது எல்லாருக்கும் அவசியமாக இருக்க வேண்டிய விஷயம், இருக்கக்கூடிய விஷயம். என்ன பகவத்கீதையிலேயே பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்ட, நஹி கஷ்டித் க்ஷணம் அப்படி ஜாது திஷ்டதி அகர்ம கிருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரும் இந்த பிரபஞ்சத்துல எவ்வரி ஹியூமன் பீயிங் ஃபார் தட் மேட்டர் ஆர் ஈவன் அனிமல்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கணும். அது let us not go into that detail. ஒரு எவ்வரி ஹியூமன் பீயிங் என்ன பண்றான்னு கேட்டா, he is engaged in some activity or the other every moment. நஹி கஷ்டித் க்ஷணம் அப்படி ஜாது திஷ்டதி அகர்ம கிருது. சோ ஒரு க்ஷணமும் கூட ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில என்கேஜ் பண்ணாமல் யாரும் இருக்க முடியாது. சோ இதுல நாம எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, when we are in the waking state, ஜாகிரத அவஸ்தைன்னு சொல்றோம் சம்ஸ்கிருதம். சோ இந்த ஜாகிரத அவஸ்தையில என்ன ஆகுது, ஒவ்வொரு க்ஷணமும் கூட அவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். சோ ஒரு க்ஷணமும் நாம எதை பத்தியும் யோசிக்காம இருக்க முடியாது ஜாகிரத அவஸ்தை. சோ சுஷுப்தி அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய நித்ராவஸ்தையில என்ன ஆகுதுன்னா, even then what happens, இந்த அகமர்த்தம் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் அது ஜாகிரதமாக தான் இருக்கு. ஸோ அகம் 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 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுண்ட அந்த அகமர்த்தம் அப்படின்றது ஜாகிரதமாக தான் இருக்கு. அதை பத்தி தான் இந்த அகமர்த்தாத்மத்துவாதத்துல விஸ்தாரமா நம்ம கவனிச்சோம். மேல்கொண்டும் கூட நம்ம அதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ ஜாகிரத அவஸ்தையாக இருக்கலாம், சொப்னாவஸ்தையில இருக்கலாம், சுஷுப்தி அவஸ்தையில இருக்கலாம், இல்ல துரியாவஸ்தைன்றது அது ரொம்ப விலட்சணமான அவஸ்தை, சமாதி ஸ்திதின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதை பத்தி இப்போ நம்ம இட் இஸ் நாட் பர்டினன்ட் டு டிஸ்கஸ் அபவுட் தட் நவ். சோ நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத் அகர்ம கிருத். அதனால என்ன ஆகுதுன்னா, நாம ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏதாவது கர்மம் அப்படின்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு. சோ வி ஆர் இன்வேரியபிளி engaged in some activity or the other. ஆனா இந்த கர்மம்ன்றது அப்போ நாம சரியான கர்மம், இந்த கர்மத்துக்கும் நாம பண்ண வேண்டிய ஆதர்ஷ ரூபமாக இருக்கக்கூடிய கர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி. சோ இப்போ நாம எந்த கர்மத்தை பண்ணினாலும் கூட அது என்ன ஆகுதுன்னா, அது பந்தத்துக்கு காரணமாகக்கூடிய விஷயம். பந்தா அப்படின்னு சொன்னா என்னன்னா, கர்மம்னா it will result in some reaction. Action and reaction are equal and opposite அப்படின்னு சயின்ஸ்ல கூட நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த அவஸ்தையில நாம பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆலோசனையா இருக்கலாம், இல்ல காய்கம் வாச்சிக்கம் மானசிகம் அப்படின்னு மூணு விதமா பிரிக்கிறாரு. சோ அது காய்கமான கர்மமா இருக்கலாம், வாச்சிக்கமான கர்மமா இருக்கலாம், இல்ல மானசிகமான கர்மமா இருக்கலாம். இது மூணும் என்ன ஆகுதுன்னு சொன்ன,
it results in some reaction which will again bring us some more fruits. பழத்துல ரிசல்ட் ஆகுது, அथवा பழத்தை உண்டு பண்றது. பழத்தை உண்டு பண்றதுனால மறுபடியும் இட் வில் ஒரு செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ஷன் ரியாக்ஷன் இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சோ இது ஜெனரல்ல சாதாரணமான கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்படியே வித்யன்னு சொல்லக்கூடியது இப்போ நாம இப்போ வித்யா விகாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. சோ அதுல வித்யா விகாசம் உண்டாருதா அப்படின்னு சொன்னா அவா வித்யன்னு என்ன நினைக்கிறான்னு அதுக்கு தான் அதை என்ன சொல்லியிருக்குன்னா வித்யான்யா சில்ப நைபுணம் அப்படின்னு. சில்பம் அப்படின்னா நாட் ஸ்கல்ப்சர், சம் டெக்னிக்கல் இது ஏதோ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் அசெம்பிள் பண்றதுக்குனா இந்த மெக்கானிக்கல் ஒர்க் இருக்குன்னா இந்த ஒரு ஆட்டோமொபைல் ரிப்பேர் பண்றதுக்குனா இதெல்லாம் இருக்கு. இந்த அந்யா வித்யா நாம கரெக்டா வித்யன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அதை தவிர ஒரு உபலட்சணம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். ஸோ நாம உபலட்சணம் அப்படின்னு சொன்னா இட் ஆல்சோ சம்டைம்ஸ் மீன்ஸ் திஸ் அப்படின்ற அர்த்தத்துல, அந்த அர்த்தத்துல வித்யான்யா சில்ப நைபுணம் அப்படின்னு. ஸோ ஜெனரலா லௌகிகமான திருஷ்டிலையும் நம்ம வித்யா என்ற சப்தத்தை உபயோகப்படுத்துறோம், அப்படியே கர்மா அப்படின்ற சப்தத்தையும் உபயோகப்படுத்துறோம். அது எப்படின்னா ஆயாசாய அபரங்கர்ம வித்யான்யா சில்ப நைபுணம். சோ இப்போ நாம லௌகிகமான கர்மங்கள் எல்லாம் என்ன பண்றோமோ அந்த கர்மங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஆயாசாய, they will have some reactions which are actually detrimental to the spiritual progress of the soul. அது ஆயாசத்தை உண்டு பண்றது, சிரமத்தை உண்டு பண்றது, தாபத்தை உண்டு பண்றது, பந்தத்தை உண்டு பண்றது. அப்படியே வித்யா அன்யா சில்ப நைபுணம். It might be வித்யான்னு பேரே இல்லை, it might be some proficiency in some small field of work. It might be computer, it might be mechanical, it might be something. ஆனா வாஸ்தவமான கர்மம் எதுன்னா தத் கர்ம என் நபந்தாய. எது சரியான கர்மம் அப்படின்னா எது நமக்கு பந்தத்தை உண்டு பண்ணாம இருக்கோ அது ஒண்ணு, பந்தத்துல இருந்து நமக்கு முக்தியை கொடுக்கறது ஏதோ அதுதான் சரியான கர்மம். தத் கர்மா ததேவ கர்மா அப்படின்னு. தத் கர்மான்னு சொன்னா ததேவ கர்மா அப்படின்னு அர்த்தம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டு இதுக்கெல்லாம் நாம யதா பிரகாரம் மீமாம்சா நியாயங்கள், வியாக்கரண நியாயங்கள், இந்த நியாயங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணி அதுக்கெல்லாம் நாம கரெக்டா சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும் இந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு க்ஷேத்திரத்துல. பட் அதெல்லாம் சொல்லிட்டு போனா ரொம்ப விஸ்தாரமாக விஷயம் ஆகிடும். அதனால தத் கர்ம என் நபந்தாய ததேவ கர்மா, அதுதான் சரியான கர்மம். எதுன்னு எது ந பந்தாய, that which will not result in bandha or bondage. அப்படியே சா வித்யா யா விமுக்தயே, சா ஏவ வித்யா யா விமுக்தயே. வித்யன்னா அதுதான் வித்யை. எதுன்னா எது நம்மளுடைய முக்தி காரணமா இருக்கோ அதுதான் வித்யை, வேற எதுவும் வித்யை இல்லை. வேற எல்லாம் வித்யன்னு சொன்னா என்னன்னா அது உபதட்சணம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். இட் இஸ் ஓன்லி அது ஒரு ஔபச்சாரிக பிரயோகம் அப்படின்னு கூட சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். அதனால இதுதான் வித்யை 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 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சித்தாந்த பிரகாரம் அவித்யா அப்படின்னு தட் விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வித்யா, தட் விச் இஸ் லைக் வித்யா அப்படின்னு. சோ அவளுடைய சித்தாந்தத்துல அவித்யான்னா இந்த பிரம்ம வஸ்துன்னு சொல்லக்கூடியது என்ன இருக்கும், அப்பேற்பட்ட பிரம்ம வஸ்து இந்த ஜெகத்ரூபமாக பரிணமிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தோஷம், அதுக்கு அவித்யான்னு பேர். So this fundamental difference of the definition of avidya is to be known, which is between the Vishishtadvaita and Advaita philosophies. With this background in mind, we will go further. But in the ஸ்லோகம் ரொம்ப முக்கியமா நாம அனுசந்தானம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் என்னன்னா ஆயாசாய அபரங்கர்ம வித்யா அன்யா சில்ப நைபுணம் தத் கர்ம என் நபந்தாய சா வித்யா யா விமுக்தயே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், ரொம்ப ககனமான ஸ்லோகம். ரொம்ப நம்ம எவ்வளோ டீப்பா இதை பத்தி திங்க் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதனுடைய டெப்த் நமக்கு புரியும். So இப்போ with this short introduction, let us go to the slides. So இந்த ஸ்லைடினுடைய விஷயங்களை தான் நம்ம விஸ்தாரமாக
ப்ரீவியஸ் கிளாஸ்ல கவனிச்சோம். ஸோ சப்தவித அனுபபத்தின்னு என்ன, சப்தவிதம் அப்படின்னா என்ன, அனுபபத்தின்னு என்ன, இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம விஸ்தாரமா பார்த்தோம். ஸோ இப்போ அவ இந்த அவித்யான்றதை பத்தி என்ன சொல்றான்றதை நாம பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பகவத் ராமானுஜருடைய பங்கியை நான் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய விவரணத்தை கொடுக்கிறேன். यदप्युच्यते निर्विशेषे स्वयं प्रकाशे वस्तुनि दोष परिकल्पितम् ईशेषितव्याद्यनन्तविकल्पं सर्वं जगति दोषश्च स्वरूपतिरोधान विविध विचित्र विक्षेपकरी सरसरनिर्वचनीया अनाद्यविद्या सा च अवश्यम् अभ्युपगमनीया अनृतेन हि प्रत्यूढाः इत्यादिभिश्रुतिभिः ब्रह्मणः तत्त्वमस्यादिवाक्य सामानाधिकरण्य अवगत जीवैक्य अनुपपत्या च सा तु न सती भ्रान्तिबाधयोरयोगात् नापि असति ख्यातिबाधयोश्च अयोगात् अतः कोटिद्वय विनिर्मुक्ता इयम् अविद्या इति तत्त्वविदः இதுல அவ சில முக்கியமான விஷயங்களை இந்த ஒரு கான்டெக்ட்ல சொல்றேன். இந்த அவித்யான்றது என்னன்றத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு சொல்றேன். இதுல அடியன் முன்னாடியே விஞ்ஞாபிச்சுட்ட மாதிரி அவளுடைய ஒரு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார் சங்கீதம் மாதிரி அப்படின்னு. சங்கீதம் மாதிரின்னா இந்த பல்லவி அனுபல்லவின்னு சொல்லணும், அப்புறம் இந்த சரணங்கள் எல்லாம் வரும். ஸோ ஒவ்வொரு சரணம் ஆன உடனே நாம பல்லவியை மறுபடியும் சொல்றோம். அந்த மாதிரி எவ்ரி டைம் தே வில் பி ரிப்பீட்டிங் திஸ். என்னன்னா பிரம்ம இவ ஸ்வ அவித்யா சம்சரதி ஸ்வவித்யா முச்சியதே. So at the end of each prakarana or each particular section they will repeat this. மேல இந்த பந்தங்கள் உண்டாறதும் பிரம்மத்துக்கு தான், மோட்சம் உண்டாறதும் பிரம்மத்துக்கு தான். ஸோ பிரம்ம இவ ஸ்வ அவித்யா சம்சரதி, அவித்யா என்கிற தோஷத்தின் காரணமாக அந்த பிரம்ம வஸ்துன்றது சம்சாரத்துக்கு உள்படுறது. வித்யினால மோட்சத்தை அடையிறது. அதனால பந்தம் மோட்சம் ரெண்டும் பரமாத்மாவுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்றோம். இது முக்கியமான விஷயம். சோ இதுல அவித்யான்றது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா அவ என்ன சொல்றான்னா அநாத்ய வித்யா, இது அனாதியாக இருக்கக்கூடியது. அநாத்ய வித்யா இது எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்னா அதுக்கு பகவத் ராமானுஜர் இந்த பங்கில அவ சொல்ற விஷயத்தை விவரணமா காட்டுல. निर्विशेषे स्वयं प्रकाशे वस्तुनि दोष परिकल्पितम ईशेषितव्याद्यनंत विकल्पम सर्वम जगति. சோ இந்த பிரம்ம வஸ்துன்றது எப்பேற்பட்டது அப்படின்னா அது நிர்விசேஷம், ஸ்வயம் பிரகாஷம், ரெண்டு பிரதானமான அம்சத்தை காட்டுறாங்க. அதுல எந்த விசேஷங்களும் இல்லை, இட் இஸ் ஆட்ரிபியூட்லெஸ். இதை பத்தி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நிறைய சொல்லியா இருக்கு. ஸ்வயம் பிரகாஷம், ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வேற ஒரு மீன்ஸ் வேண்டியது. இட் இஸ் செல்ஃப் எஃபல்ஜென்ட், இட் இஸ் நோன் பை இட் செல்ஃப், பை மீன்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். இந்த ஸ்வயம் பிரகாசம் அப்படின்றதுக்கும் we have given an example that it is like light. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் there is a dark room, அந்த ரூம்ல ஒரு புக் இல்லையா இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஒரு கேண்டிலோ இல்லை ஒரு டார்ச்சோ இல்லை ஒரு லைட்டோ போகணும். பட் லைட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம இன்னொரு லைட்டை தேடின்னு போக மாட்டோம். ஸோ தீபம் அப்படின்றது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு, தட் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆர் அனாலஜி கிவ். இந்த பரபிரம்ம வஸ்துன்றது அப்பேற்பட்டது. அதுல என்ன ஆகுதுன்னா அப்பேற்பட்ட வஸ்துவில தோஷ பரிகல்பிதம், தோஷத்தாரை இட் இஸ் இமேஜின். என்ன இமேஜின் அப்படின்னா ஈஷிதவ்யாதி அனந்த விகல்பம் சர்வம். ஈஷிதவ்யாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்ட, இப்போ இந்த பிரபஞ்சத்துல என்ன ஆகுதுன்னா சில வஸ்துகள் எல்லாம் ஈஷித்தவ்யம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய there is a computer in front of me, அது வந்து it is my property. so அதுக்கு ஈஷித்தவ்யம் அப்படின்னு பேர். so I have a pen, I have a book, I have so many objects, we have so many objects around us. இதெல்லாம் ஈஷித்தவ்யம். இதுக்கு ஈஷிதா ஆர் ஈஷிதா யாருன்னா, ஈஷா யாருன்னா ஐ ஆம் தி சுவாமி. அதுக்கு ஸ்வஸ்வாமி பாவம் சொல்லுவா சம்ஸ்கிருதம், ஸ்வம் ஸ்வத் அப்படின்னு. சோ இது என்னுடைய ஸ்வத்து அப்படின்னு சொல்லுவா. சம்ஸ்கிருதத்துல கன்னடத்துல ஸ்வத்து அப்படின்னு எழுது.
தமிழ்ல கூட சொத்து அப்படின்னு சொல்லுவோம். நிறைய சொத்து இருக்கு அவருக்கு அப்படின்னு. சோ அதே ஸ்வம் அப்படின்னு ஸ்வதா ஸ்வசிய பாவகா ஸ்வத்துவம் அப்படின்னு வருது. அதுதான் சொத்து சொத்து அப்படின்னு எல்லாம் சம்ஸ்கிருதத்துல, கன்னடத்துல தமிழ்ல என்ன சொல்றது. சோ இந்த வாஸ்தவமாக ஈஷிதவியம் அப்படின்ற பேருமே கிடையாது. எதுக்குன்னா இருக்கிற வஸ்து ஒன்னேதான். ஈஷா அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவத்தும் தான் இருக்கிறது, வேற யாருமே கிடையாது. ஆனா இந்த தோஷத்தினால என்ன ஆகுது, ஈஷம் ஈஷிதவியம் சுவாமி ஸ்வம் இந்த மாதிரி விகல்பங்கள் எல்லாம் உண்டாகுது. அந்த தோஷம் எதுன்னா அதுதான் என்ன தோஷம் அப்படின்னு சொன்ன, தோஷ்ட ஸ்வரூப திரோதான விவித விசித்திர விக்ஷேபகரி சதசத நிர்வச்சனீய அவித்யா. அந்த தோஷம் எப்ப ஏற்பட்டதுன்னா அதுதான் அவித்யன்னு சொல்லக்கூடியது. அது எப்ப ஏற்பட்டது, என்ன பண்றது, என்ன ஸ்வரூப திரோதானம். அது அந்த பரமாத்மாவனுடைய உண்மையான ரூபம் என்ன இருக்கோ, வாஸ்தவமான ரூபம் என்ன இருக்கோ அது பிரகாசிக்காத இருக்கிற மாதிரி பண்ணிடுறது. தத்து யதா ந பிரகாஷேத ததா கரோதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம். அது பிரகாசம், அதனுடைய ஸ்வரூபம் நமக்கு தெரியாத இருக்கிற மாதிரி பண்ணிடுறது. அந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய தோஷம். அவ்வளவு மட்டும் இல்ல, விவித விசித்திர விக்ஷேபகரி. சாமான்யமா நம்ம விக்ஷேபம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்றோம்னா, சப்போஸ் நான் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு ஜபம் பண்றதுக்கு உட்காந்து இருக்கேன். அப்படி உட்காந்து இருக்கிற சமயத்துல when I am doing ஜபம், I will hundreds or thousands of thoughts will come to me. நாளைக்கு ஆபீஸ்ல என்ன பண்ணலாம், இவாளுக்கு என்ன பதில் சொல்லணும், அவளுக்கு என்ன பதில் சொல்லணும், இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு, அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு, இந்த மாதிரி hundreds or thousands of things will be going on in my mind. இதுக்கு தான் என்ன பேருன்னா விக்ஷேபம் அப்படின்னு. சோ இந்த மாதிரி இந்த அவித்யான்றது என்ன பண்றதுன்னா, அந்த பரமாத்மாவுக்கு அது ஒரு கடமாக இருக்கிற மாதிரி தோண வைக்கிறது, பட்டமாக இருக்கிற மாதிரி தோண வைக்கிறது. இட் மைட் show itself to be like Alvar, like Krishna, like Sri Raman, and like so many other people who are here or who are not here, everybody. இந்த மாதிரி என்னென்ன மாதிரியானது அவித்யான்றது அந்த பரமாத்மா வஸ்துவை காட்டுறதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட வஸ்து அது. சோ நாட் ஓன்லி விவித விக்ஷேபகரி, விசித்திர விக்ஷேபகரி. சோ அது என்ன பண்ணா, it will do all sorts of things அப்படின்னு சொல்றாங்க. It will go to any extent அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி it will go to any extent, it will do all sorts of things that are detrimental to our spiritual progress. சோ இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, அநாத்ய வித்யா அப்படின்னு சொல்றது. அநாத்ய வித்யான இட் இஸ் அனாதி. அனாதின்னா யதா பிரகாரம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த அனாதி சப்தத்துல ரொம்ப கண்ட்ராவர்சி உண்டு. எதுக்குன்னா நம்ம கர்மங்களுடைய விஷயத்துல வர சமயத்துல. சோ எப்போ இந்த கர்மம் ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. இப்போ இந்த ஜென்மத்துக்கு முதல்ல இந்த ஜென்மத்துல நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் ஜென்மம். அந்த ஜென்மத்துல எப்படி நடந்தது ஈவெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஜென்மம். அந்த ஜென்மத்துல எப்படி நடந்ததுன்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஜென்மம், அதுக்கு ப்ரீவியஸ் ஜென்மம், அதுக்கு ப்ரீவியஸ் ஜென்மம் அப்படின்னு போயிட்டு இருந்தா எப்போலேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கு பிலாசபிலே. அதுக்கு பிரதம பிரவர்த்தின்னு ஒண்ணு உண்டு ஜீவாத்மாவுக்கு. அந்த பிரதம பிரவர்த்தியில அவன் என்ன பண்ணாலும் அதுக்கு அனுகுணமா மேல்கொண்டு கர்மங்கள் தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு. அப்போ அந்த பிரதம பிரவர்த்தியில சுவாதந்திரம் இருந்தா இல்லையான்னு அதை பத்தி சம்பிரதாய அபிப்பிராய பேதங்கள் இதெல்லாம் நிறைய வந்துட்டு. ஆனா பங்கில பகவத் ராமாந்தர் என்ன சொல்றாங்க, கர்மணஹா அநாதித்வாத் அப்படின்னு. பிரம்மசூத்திரத்திலேயே அநாதித்வாத்து உபலபியதேச்சா உபபத்தியதேச்சான்னு வரும். அதுக்கு அநாதித்வாத் அப்படின்னா என்ன அர்த்தம், அநாதின்னா என்ன அர்த்தம். சோ அநாதித்வாத்னா ந வித்யதே ஆதிஹி யஸ்ய சஹா அநாதின்னு நம்ம சம்ஸ்கிருத பாஷா திருஷ்டில அதை விவரணம் விக்கிரக வாக்கியத்தை சொல்லுவோம். ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அநாதித்வாத் அப்படின்னா ஆதி இல்லாததுன்னு ஒரு அர்த்தம். சில பேருடைய அபிப்பிராயம் என்னன்னா, நியாயத்தே ஆதிஹி எஸ்ய சா அநாதிஹி. இதுக்கு என்ன வித்யதே அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். வித்யத்தைன்றதுக்கு நியாயத்தை அப்படின்னு கூட இன்னொரு அர்த்தம். அதனால அநாதித்வாத்னா நமக்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியாதுன்னு ஒரு அர்த்தம், எப்போ ஆரம்பிச்சது ஆரம்பமே இல்லாததுன்னு இன்னொரு அர்த்தம். So here also there is lot of difference of opinion among the Shastrakaras.
ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த விஷயத்துல நமக்கு கிளாரிட்டி கிடைக்காதோ அந்த இடத்துல there is bound to be difference of opinion. இது ஒரு ஜெனரல் ஒரு தம் ரூல் மாதிரி நாம வச்சுக்கணும். ஆனா இந்த ககனா கர்மணோகத்தின்னு அது கூட சாஸ்திரங்கள்ல சொல்றது. அதனால இது ரொம்ப ககனமா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, எப்போ ஆரம்பம் இல்லைன்னு அர்த்தமா, இல்ல ஆரம்பம் தெரியாதுன்னு அர்த்தமா இருக்காது. அதனால அநாத்திய வித்யான்னு ந வித்யத்தை ஆதின்னு கூட வச்சுக்கலாம், ந ஞாயத்தை ஆதின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அநாத்திய வித்யா அதை சொல்லி என்ன சொல்றான்னு, சதசத நிர்வச்சனீயா அநாத்திய வித்யா, சத்து அசத்து இது அனிர்வச்சனீயா. அதுதான் இப்போ நம்ம மேற்கொண்டு இந்த ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். ஏன்னா அதுதான் அது அவித்யனுடைய ஸ்வரூபத்தையே சொல்லக்கூடிய விஷயம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்ருதியை அவ உதாரணம் பண்றா இந்த இடத்துல. இந்த கீழே இருக்கிற பங்கில 3வது லைன் பாருங்க. சாச்ச அவசியம் அபியுபகமனீயா அதிருத்தேனஹி பிரத்யூடாஹ இத்தியாதிபிஹி ஸ்ருதிபிஹி அப்படின்னு முதல்ல சொல்லு. சோ இந்த அவித்யான்றதை எந்த காரணத்தினால நம்ம ஒத்துக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை சொல்லிவிட்டு இந்த சதச நிர்வச்சனீயான்றது எப்படின்றதை பத்தி சொல்லு. இதுல ஒரு முக்கியமான ஸ்ருதி சாந்தோக்கிய உபநிஷத்துல வரக்கூடிய விஷயம் இது. வாஸ்தவமாக இந்த நித்ரா ஸ்வரூபத்தை, அதாவது நம்ம டீப் ஸ்லீப் சுஷுப்தின்னு என்ன சொல்றோமோ அதை பத்தி சொல்லக்கூடிய பிரகரணத்துல வந்திருக்கிற ஒரு ஸ்ருதி. அதனால தி கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்ருதி கட்டத்துல நாம பார்த்தோம், என்ன பார்த்தோம்னு சொன்னா, how they quote out of context to substantiate some many of their viewpoints அப்படின்றது பார்த்தோம். இந்த இடத்துலயும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அனிருத்தேனஹி பிரத்யூடான்றது எந்த பிரகரணத்துல வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்ன சொல்றதுன்னா, யதா ஹிரண்யநிதிம் அக்ஷேத்ரஜ்ஞாஹ உபரி உபரி சஞ்சரந்தோ நவிந்தந்தி ஏவமேவ இமாः சர்வாः பிரஜாः அஹரஹர் பிரம்ம கச்சந்தியோ நவிந்தந்தி அனிருத்தேனஹி பிரத்யூடாஹ அப்படின்னு அந்த ஸ்ருதி வாக்கியம். ஏன் நம்ம நித்ரேன்னு சொல்றோம், நித்ரான்றது என்ன அப்படின்றத பத்தி உபனிஷத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றோம். எவ்ரி டே நம்ம அட்லீஸ்ட் 5 to 6 hours we have to go to sleep அப்படின்னு. தட் இஸ் தி, அது பிரகிருதி சகஜமான நியமம். அது ஆரோக்கியத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம இந்த மைசூர்ல எல்லாம் நம்ம மார்க்கெட்ல பார்க்கணும், மைசூர்ல பெங்களூர்ல இல்ல என்னன்னா இந்த மீனியல் ஒர்க் பண்றாள், அவ என்ன பண்றாங்க, பெரிய மூட்டை எல்லாம் தூக்கிண்டு இது பண்ணுவான். they will have 100 kilos of ஒரு பெரிய பேக் இருக்கும், அதை தூக்கின்னு போய் இது பண்ணி they will earn some money. So சாயங்காலம் ஆறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, he will be so tired that he will not be able to walk also. ஆனா then he goes to sleep and in the morning he is again a fresh man and he is able to do the same thing over and over and over again. So இந்த நித்ரைன்னு சொல்லக்கூடியது என்ன இது அப்படின்னு பெரிய விஷயம். இதுல சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் நிறைய they have done lot of things with regard to this. அதுல ஸ்லீப் டிசார்டர்ஸ் இதை பத்தி எல்லாம் நிறைய கற்றுக்கணும். ஆனா வாஸ்தவமாக இல்ல, நித்ரான்றது என்னன்னு சொன்னா நமக்கு அதுல ஸ்வாப்யாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் வந்து பிரம்மசூத்திரத்துல முதல் அத்தியாயத்துல, ஸ்வம் அபீதோ பவதி தஸ்மாதேனம் ஸ்வபிதீத்யாதக்ஷதே ஸ்வம் ஹ்யபீதோ பவதி அப்படின்னு. என்னன்னா இந்த ஜீவாத்மான்றது என்ன இருக்குன்னா பரமாத்மாவோட சேருது. பரமாத்ம சம்யோகம்ன்றது தான் நித்ரா, வேற ஒண்ணும் இல்லை. அது அந்த அதுக்கு சம்ஸ்கிருதத்துல அதுக்கு யோக சாஸ்திர திருஷ்டில என்ன சொல்றாங்கன்னா, இந்த புரீதன் நாடின்னு ஒரு நாடி இருக்குன்னு சொல்றோம். அந்த புரீதன் நாடியில மனசு பிரவேசம் பண்ணிடுச்சுன்னா அப்போ நித்ராவஸ்தை உண்டாகுது, நித்ரை உண்டாகுது அப்படின்னு சொல்லி. அதோட இந்த ஆத்மாவுக்கு என்ன உண்டாருதுன்னு சொன்னா பரமாத்ம சம்யோகம் உண்டாது. சோ அந்த பரமாத்ம சம்யோகம் உண்டானதுனால அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்து அது சைத்தன்யமயம். இட் இஸ் அது சைத்தன்ய ரசகனஹா அப்படின்னா அதுக்கெல்லாம் வேற வேற இதெல்லாம் சொல்றோம். சைத்தன்ய கனஹான்னா இட் இஸ் ஆக்சுவலி ஒரு பெரிய சைத்தன்யத்தெல்லாம் சேர்த்து ஒரு அதை ஒரு பெரிய மூர்த்தியா பண்ணி வச்ச என்ன மாதிரியோ அந்த மாதிரி அந்த பரமாத்ம வஸ்து அப்படின்னு உபனிஷத்துல சொல்றோம். We have not realized that, of course. அந்த பரமாத்மாவுடைய சம்யோகம் ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஜீவாத்மாவுக்கு மறுபடியும் எல்லாம் என்னென்ன சைத்தன்யம் that has dissipated from him, that all the strengths
that have dissipated from the Jivatma, from the body during the waking hours, அதெல்லாம் மறுபடியும் ரீகூப் ஆயிடும். ஆனா அதுல ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றது உபநிஷத்துல. என்ன சொல்றது அப்படின்னா, இப்படி எல்லாருக்கும் வரும் ஜீவாத்மா, இந்த ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும் இல்லை, பிரதியொரு வஸ்துவும் அது whether it is a dog or whether it is a cat or whether it's a cow or a horse or something, எல்லா வஸ்துகளும் என்ன ஆகுதுன்னா அந்த பரமாத்ம சம்யோகத்தை சேர்ந்து ஒரு தூக்கு. ஆனா யாருக்காவது அந்த பரமாத்ம வஸ்து கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் யாருக்கும் கிடைச்சதான் தெரியும். ஜெனரலா கோர்ஸ் பெரியவா பகவத் ராமாந்திரம் நம்மளுடைய விஷயம், ஆர்டினரி பீப்புள் லைக் அஸ். அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுக்கும். யதா ஹிரண்ய நிதிம் அக்ஷேத்ரஜ்ஞாஹ உபரி உபரி சஞ்சரந்தஹ ந விந்தந்தி. இப்போ சப்போஸ் ஐ எம் ஸ்டேயிங் இன் ஹவுஸ் இன் மலேஸ்வரம் விச் ஐ ஓன். அங்க கீழே ஒரு பெரிய ஒரு நிதி இருக்கு, புதையல் அப்படின்னு தமிழ்ல சொல்லி. there is a huge இது நிதி, ஒரு பெரிய ஒரு பேக் ஆஃப் கோல்ட் காயின்ஸ் இருக்கு. so I never know that it has been there. so when I get transferred due to my job or a job transfer or something, I sell that house to somebody. so do I regret that I have sold a house which has a huge bag of gold coins that is hidden beneath the floor? No. எதுக்கு என்ன அந்த இடத்துல இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. சோ சப்போஸ் யாராவது வந்து அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்த யாரோ வந்து என்ன நீ அந்த வீடு வித்துட்டிய, அந்த இடத்துல கீழே ஒரு பெரிய there was a bag of 1000 gold coins அப்படின்னா then I will start regretting. ஐயோ கொடுக்காம இருக்குமா, I never realized that. அதே எக்ஸாம்பிள் கொடுக்கும். யதா ஹிரண்ய நிதிம் அக்ஷேத்ரஜ்ஞா. ஹிரண்ய நிதிம் அப்படின்னா இங்க ஒரு பெரிய புதையல் இருந்தது அப்படின்றது. அக்ஷேத்ரஜ்ஞா அந்த க்ஷேத்திரம் தெரியாமல் இருக்கிறவர்கள். அந்த க்ஷேத்திரத்துல உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியாதோ அப்பேற்பட்டவர்கள். உபரி உபரி சஞ்சரந்தா நவிந்தந்தி. அப்கோர்ஸ் ஐ ஹவ் ஆக்சுவலி இந்த இடத்துல நடமாடுறதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி I have moved on this floor for 10s or 20s or 30 of years. ஆனா எனக்கு அந்த புதையல் கிடைச்சுதானே, எனக்கு அதுவே கிடைக்கவே இல்லை. உபரி உபரி சஞ்சரந்தா ந விந்தந்தி. அதே மாதிரி ஏவமேவ, அதே மாதிரி இமா சர்வா பிரஜா, இந்த எல்லா ஜீவாத்மாவும் எப்படின்னு அஹரஹா பிரம்ம கச்சந்தியா ந விந்தந்தி. எவ்ரிடே அவளை பரமாத்ம சம்யோகம் ஆயிண்டே இருக்கு, நமக்கெல்லாம் ஆயிண்டே இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட என்ன அஹரஹா பிரம்ம கச்சந்தியா ந விந்தந்தி. அந்த பரமாத்மா நமக்கு கிடைக்கிறானா? கண்டிப்பா கிடைக்க மாட்டான். ஏன்னா அதிர்த்தேன ஹி பிரத்யூடா, அதிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷத்தாலே நாமெல்லாம் ஆவரிக்கப்பட்டிருக்கோம். They are all consumed by the dosha called adrita. இது இந்த பிரகரணத்துல வருது. என்னன்னா யதா ஹிரண்ய நிதிம் அக்ஷேத்ரஜ்ஞாஹ உபரி உபரி சஞ்சரந்தா ந விந்தந்தி ஏவமேவ இமாஸ் சர்வாः பிரஜாः அஹரஹரஹ பிரம்ம கச்சந்தியः ந விந்தந்தி அமிர்தேன ஹி பிரத்யூடாः. சோ அதனால நமக்கெல்லாம் என்ன இருக்குன்னா, பிரதிநித்தியம் பரமாத்ம சம்யோகம் ஆயிண்டிருந்தா கூட நமக்கு என்ன ஆயிடும், அந்த பரமாத்மா சாட்சா்காரமோ பரமாத்ம பிராப்தியோ ஆயிடுது. நமக்கு அமிர்தம் அப்படின்ற ஒரு காரணத்தாலே. அமிர்தம் அப்படின்னா தோஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவன் என்ன சொல்றான்னா, இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறா பாருங்க. அதிர்த்தேன ஹி பிரத்யூடாக அப்படின்ற ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கணும். அதிர்த்தம்னா அவித்யா அப்படின்னு they interpret the word anurtha as avidya. How it is correct அப்படின்றது is not correct அப்படின்னு later we are going to prove. Because இது எந்த விஷயத்துல வந்திருக்கு, எந்த பிரகரணத்துல வந்திருக்கு, சுஷுப்தி அவஸ்தை என்னன்னு சொல்லக்கூடிய பிரகரணத்துல வந்திருக்கு. It is not, it has got nothing to do with இந்த பரமாத்ம வஸ்துன்றது அவித்யான்ற தோஷத்தினுடைய பரிணாமமாக ஜீவாத்மாவும் அச்சித்தாவும் தோன்றது அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த பிரகரணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்திரத்தேன ஹி பிரத்யூடான்னு அவ்வளவு மட்டும் எடுத்துட்டு they are actually trying to substantiate their viewpoint by taking a partial or a portion of the particular sentence. Anyway, so அந்திரத்தேன ஹி பிரத்யூடாக அப்படின்ற ஒரு ஸ்ருதியும் இதை சொல்றதுன்னு நான் சொல்றேன். சோ அது சரிப்படாதுன்றது ஜெனரலா நம்ம ஒரு பக்கத்துல வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்துல இப்போ
சரசர நிர்வச்சனீயா அவித்யான்னு சொல்லுவோம். சோ சரசத நிர்வச்சனீயான என்ன அப்படின்னு பாருங்க. சோ இதுல ரெண்டாவது லைன்ல லாஸ்ட் போர்ஷன் பாருங்க. சரசத நிர்வச்சனீயா அநாத்ய வித்யா. சோ இந்த அநாதின்றத பத்தி ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். சரசத நிர்வச்சனீயான்றத பத்தி தான் மேற்கொண்டு நாம பார்க்க போறோம். சோ இதுல in the middle part of the slide you can see அவ என்ன சொல்றான்னா இந்த சுப்ரீம் பிரம்மன் அப்படின்றது தான் ஸ்வயம் பிரகாசம் வஸ்து இத்தியாதி சொல்றது. அது அவித்யான்னா இட்ஸ் an abstract entity. அது எப்பேற்பட்டதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த அவித்யினுடைய காரணமாக என்ன ஆகுது? அச்சித்தாகவும் சித்தாகவும், அதாவது சேத்தனம் அச்சேதனம் ரெண்டு தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்குது. சேத்தனா சேத்தன ரூபமாக நமக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த அவித்யா என்ன அவித்யான்னு சொல்றீங்க, அது எப்பேற்பட்ட வஸ்து அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன சொல்றேன், இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க. இட் இஸ் நைதர் எக்ஸிஸ்டன்ட் நார் நான் எக்ஸிஸ்டன்ட், therefore it is extremely peculiar and undefinable அப்படின்னு நான் சொல்றேன். என்ன இது அப்படின்னா என்ன புரியலையே அப்படின்னு இந்த ஸ்லைட பாருங்க. சத் அப்படின்னா என்ன அப்படின்னா that which exists, objects that exist and that are known to one and all. இப்போ I can say a pen, a book or something like that. இதெல்லாம் இந்த வியாவகாரிக அவஸ்தையில சத்வஸ்து. சோ சத்துன்னு நாம சொல்றோம். இப்போ லேखनी சத்து, புஸ்தகம் சத்து, இது சத்து, அது சத்து, கடஹாசன் பட்டஹாசன் அப்படியெல்லாம் சொல்றோம். சோ இதெல்லாம் சத்வஸ்துகள். சத் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அசத்வஸ்து அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா that which do not exist in reality and therefore are not known to anybody. இப்போ உதாரணத்துக்கு அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பிரசித்தமா சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னா சசஸ்ருங்கம் அப்படின்னா, சசம் அப்படின்னா ரேபிட் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருங்கம் அப்படின்னு சொன்னா அதனுடைய கொம்பு அப்படின்னு, கொம்புன்னா ஹார்ன்ஸ் அப்படின்னு. சோ ரேபிட்டுக்கு ஹார்ன்ஸ் அப்படின்றது nobody has seen any rabbit with a horn, therefore அது அது அவித்யமான வஸ்து அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா the trunk of a lion. அது அவ்வளவு பிரசித்தமா சொல்றதுல just I have shown that also as an example. ஒரு அந்த ட்ரங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தும்பிக்கை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த தும்பிக்கை எதுக்கு இருக்குன்னா யானைக்கு தும்பிக்கை இருக்கே தவிர சிம்மத்துக்கு, அதாவது சிங்கத்துக்கு தும்பிக்கை அப்படின்றது கிடையாது. சப்போஸ் நான் சிம்மஸ்ய சுண்டா அப்படின்னு அथवा சிம்ம சுண்டா அப்படின்னு சொன்னா அது அசத் வஸ்து அப்படின்னு உடனே சொல்லிடுறேன். அதனால இங்க என்ன ஆகுதுன்னா இந்த சசசிருங்கம், சிம்ம சுண்டா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துகள் எல்லாம் எப்பேற்பட்ட வஸ்துகள் அப்படின்னா அது சம்பூர்ணமான அசத் வஸ்து அப்படின்னு. சோ இங்க பாருங்க, ஹார்ன்ஸ் ஆஃப் a rabbit or a trunk of a lion are objects that do not exist or asat, that are not known to none, that are known to none since they do not exist in reality. சோ பிரபஞ்சத்துல நாம எந்த வஸ்துவை எடுத்துட்டாலும் என்ன ஆகுதுன்னா அது சத்வஸ்துவா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அது சத்வஸ்துவாக இருக்கணும், இல்ல அசத்வஸ்துவாக இருக்கணும். சோ லேखनी, புஸ்தகம் இதெல்லாம் சத்வஸ்துகள். சசசிருங்கம், சிம்ம சுண்டா இதெல்லாம் அசத்வஸ்துகள் அப்படின்னு ஒரு திருஷ்டியில நாம புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப மேற்கொண்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, can there be an object that is both or neither of them? சதசத்து, சத் அசத் ரெண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்து இருக்கோ, இல்ல சத்தம் இல்ல அசத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வஸ்து இருக்கா அப்படின்னு இல்லை அப்படின்னு. தட் இஸ் தி கரெக்ட் அண்ட் டெஃபினட் ஆன்சர் டு தட். சோ சத்தா இருக்கணும் இல்ல அசத்தா இருக்கணும். சதசத்தன் சொல்லக்கூடிய வஸ்துவும் கிடையாது, சதசத் விலட்சணம்னு சொல்லக்கூடிய வஸ்துவும் கிடையாது அப்படின்றதுதான் வாஸ்தவமான விஷயம். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா அத்வைதிகள் they try to bring in a peculiar type of logic and say yes, there can exist an object that is neither sat nor asat அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, we will prove that taking the example of an illusion, this is a snake that is attained on seeing a rope.
சோ இதுல நமக்கு பிரசித்தமான ஒரு இது என்னன்னா பிரமம் அப்படின்னு சொல்றோம். இதை பத்தி முன்னாடியே விஸ்தாரமாக விஞ்ஞாபிச்சிருக்கு. பிரமத்துக்கு பிரசித்தமான உதாரணம் என்னன்னா ரஜ்ஜௌ சர்ப்ப பிரமஹா, ரஜ்ஜும் திருஷ்டுவா சர்ப்பா இது பிரமஹா. ஒரு கயிறை பார்க்கிறான், கயிறை பார்த்துட்டு இது பாம்பு அப்படின்னு. இன்னும் ஒரு மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் ஐ ஹேவ் டு டெல், நைட் டைம்ல நாம டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு புல் குச்சி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஈவன் தோ இட்ஸ் அ ஸ்மால் இது ஆஃப் ஸ்ட்ரா, அது என்ன ஆகும்னா சில சமயம் கொஞ்சம் ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த நைட் லைட்ல அது என்ன ஆகும், இட் லுக்ஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் கர்வ்ட் அண்ட் ஆல்சோ ஆஸ் இஃப் இட் இஸ் மூவ்ட். அப்புறம் நாம ஏதோ பாம்பாக்கும் கொஞ்சம் பிரேக்ஸ் அப்ளை பண்ணோன்னு கிட்ட போய் பார்த்தா இட்ஸ் ஒன்லி தி ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்ட்ரா, சின்ன புல்லு குச்சி, வேற ஒண்ணும் இல்லை. சோ இது ஹியூமன் மைண்ட் என்ன பண்றது, அதுக்கு சைக்கலாஜிக்கலா நிறைய இதெல்லாம் விவரணங்கள் எல்லாம் கொடுக்குறேன். வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் அட் பிரசன்ட். சோ ஒரு கயிறை பார்த்து நம்ம பாம்புன்னு பிரமிக்கிறது ரொம்ப சகஜம். ஏன்னா கயிறுலயும் அது இந்த மாதிரி இந்த மாதிரி இதா இருக்கும், அப்படியே பாம்புலயே அந்த மாதிரி தான் இருக்கும் அது. அண்ட் சம்டைம்ஸ் இட் லுக்ஸ் ஆஸ் இஃப் இட் இஸ் மூவிங், ஸோ வி மைட் திங்க் தட் இட் இஸ் a snake that is moving slightly. ஸோ லைட் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும், இல்லை வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி there will be so many supporting factors. ஸோ ரஜ்ஜுவை பார்த்து, ரஜ்ஜுன்னா கயிறை பார்த்து சர்ப்பா சர்ப்பான்னு பிரமம் ஏற்படும். ஸோ இப்ப ஏற்பட்ட பிரமம் ஏற்பட்டப்ப அவ ஒரு கேள்வி கேட்கிற, அந்த இடத்துல சர்ப்பம் அப்படின்றது டோட்டலி நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு சர்ப்ப பிரமம் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு அவ கேள்வி கேட்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ், a person gets a cognition, this is a serpent, I'm seeing a rope. ஒருவேளை சர்ப்பம் சர்வதா இங்க நான் எக்ஸிஸ்டன்ட், சர்வதா அசத் அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றதுக்கு அசத் அப்படின்னு சொல்றாங்க. சர்வதா அசத்தா இருந்தா அங்க சர்ப்ப பிரமம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்க. ஒருவேளை சர்வதா அசத் அப்படின்னு, சர்வதா அசத்தான வஸ்துவும் நமக்கு தோண முடியும் அப்படின்னா அப்போ ஒரு கயிறை பார்த்து ஏன் புலி இருக்குமோ, இல்ல சிம்மம் இருக்குமோ, இல்ல ஒரு மாடு இருக்கலாம், இல்ல ஒரு ஆடு இருக்கலாம், ஏன் பிரமம் உண்டாது? சர்ப்பம் தான் ஏன் பிரமம் உண்டாச்சு. அதனால நாம என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல சர்பஹா அப்படின்றது சத் அப்படின்னு சொல்லணும். So that is what it has been written here. Would the person have been able to cognize a serpent had it been totally non-existent? No. If not, then அது ஒருவேளை டோட்டலி நான் எக்ஸிஸ்டன்ட் ஆன வஸ்துவும் அங்கே பிரமத்துல தோண முடியும் அப்படின்னா அப்போ ஒரு லயன் அப்படின்னு பிரமம் வரலாம் கயிறை பார்த்து, இல்ல டைகர்னு வரலாம், இல்ல ஹார்ஸ்ன்னு வரலாம், இல்ல கௌன்னு வரலாம். இந்த மாதிரி ஏதாவது பிரமம் வந்துதா? அங்கே வரலையே. அங்க என்ன வந்தது? சர்பகா அப்படின்னு ஒரே ஒரு பிரமம் தான் வந்தது கயிறை பார்த்து. அதனால சர்வதா அசச்சேது ந பிரதிபாசேதா. சர்ப்பம் அங்க சர்வதா அசத்தா இருந்தா என்ன ஆயிருக்கும்னா கண்டிப்பா தோணிருக்காது. அதனால அந்த இடத்துல சர்பஹா சன் அப்படின்னு சொல்லிதான் வரணும். ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் ஏதோ ஒரு ரூபமாக சர்ப்பம் சத்து அப்படின்னு சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். செகண்ட் இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு, ஸோ சர்பா நெஞ்சுன்னு விடுறான், பயந்துக்கிறான் அந்த பக்கம் போறதுக்கு. அப்போ பக்கத்துல ஒரு எல்டர்லி பர்சன் இஸ் தேர். அவரோட சுவாமி எங்க, அவர் போயிட்டு இருக்கார். போன உடனே சுவாமி எங்க பாம்பு இருக்கு, போகாதுங்க போகாதுங்க. அவர் என்ன சொல்றாரு, பாம்பு எப்படிடா வர முடியும் இங்க, வாடா இங்க அப்படின்னு கை பிடிச்சுட்டு அழிச்சுன்னு போய் பக்கத்துல போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றார், he will actually take that rope in his hand. இந்த மாதிரி கயிறை எடுத்து பாருடா, இது எங்கடா, இது பாம்பாடா, இது பாருடா அப்படின்னு கயிறை கையில கொடுத்துட்டா என்ன ஆகுது கடைசியில என்ன, he is convinced, ஓஹோ இது பாம்பு இல்லை, இது கயிறு தான். அப்போ அவன் என்ன சொல்றான்னு, ஆமா நான் முன்னாடி புரிஞ்சுட்டது பொய், நான் முன்னாடி I was mistaken, this is only a rope and not a serpent அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டான். ஸோ இதுக்குதான் பாதகான்னு பேர். பாதகான்னு the previous knowledge that this is a serpent is contradicted, is proved as wrong. Contradicted, not only contradicted but proved to be wrong. So அதுக்கு என்ன பேருன்னா பாதகான்னு. சோ ஒருவேளை சர்ப்பம் இங்க வாஸ்தவமாகவே இருந்த
So first instance நாம என்ன தீர்மானம் பண்ணோம்? சர்பா சன் அப்படின்னு, சர்ப்பம் சத்வஸ்து அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணோம். ஆனா ஒருவேளை வாஸ்தவமா சத்வஸ்துவா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, லேட்டர் அதுக்கு பாதம் உண்டாயிருக்காது. கையில புடிச்சதுக்கு அப்புறமா அது சர்ப்பமா தான் இருந்திருக்கு. ஆனா இது சர்ப்பம் இல்லை அப்படின்ற ஒரு ஞானம் வந்ததுனால என்ன ஆச்சு? இன்னும் பூர்வ ஞானம் பாதிதம். இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் திஸ் இஸ் சர்பென்ட் என்ன ஞானம் வந்ததோ அது பாதிதமாயிடுச்சு. இட் வாஸ் ஆக்சுவலி ப்ரூவ் டு பி இன்கரெக்ட் ஆர் ராங். அதனால என்ன தெரியுதுன்னா சர்ப்பம் அசத்து அப்படின்னு தெரியுது. பாருங்க இந்த ஸ்லைட்ல அதான் ஸ்பஷ்டமா போட்டிருக்கு. செகண்ட் இன்ஸ்டன்ஸ் இந்த அப்பர் ஹாஃப் பாருங்க. Later the same person realizes that it was only a rope. I mistook the serpent on seeing a rope. அப்படின்னு அவனுக்கு தெரியுது. சோ ஒருவேளை சர்ப்பம் வாஸ்தவமாக சத்தா இருந்ததுன்னா அப்போ அது அசத்தன்னு ஞானம் வந்திருக்காது, அதுக்கு பாதம் ஏற்பட்டிருக்காது. It could not have been proved to be wrong. Would the previous cognition of the serpent be contradicted and proved wrong had the serpent really existed? No. Therefore one has to accept that the serpent is asat. இதனால என்ன தெரியுதுன்னா சர்ப்பம் அசத்துன்னு தெரியுது. சோ இப்போ இங்க என்ன ஆச்சு? வாட் அக்ரூட் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டா, கியாதி அதாவது தோணியதுனால சர்ப்பம் இருக்குன்னு சொல்லணும், பாதம் உண்டானதாலே சர்ப்பம் இல்லைன்னு சொல்லணும். சோ சர்பா சன் அப்படின்னு சொல்லணும், சர்பா அசன் அப்படின்னு சொல்லணும். சோ சர்ப்பத்தினுடைய விஷயத்துல இப்போ ரெண்டு விஷயம் வந்தது. சத் அப்படின்னு வந்தது, அசத் அப்படின்னு வந்தது. சோ அவ என்ன சொல்றா? இதுக்கு ஒரு இதே சொல்ற, சச்சேது ந பாத்தியே அசச்சேது ந பிரதிபாசே. ஒருவேளை சத்தா சர்வதா சத்தா இருந்த என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அது ந பாத்தியேதா. இட் வுட் நாட் ஹேவ் பீன் கான்ட்ரடிக்டட் ஆர் ப்ரூவ்ட் டு பி ராங். அசச்சேது ந பிரதிபாசேதா. ஒருவேளை அது இருக்கவே இல்லைன்னு சர்வதா அசத் அப்படின்னு சொன்னா அப்போ தோணியே இருக்காது. சோ இப்போ இங்க என்ன ஆச்சு? சத்தும் ஆமா அசத்தும் ஆமா. அதனால இது என்னன்னா சதசத்து. சோ சதசத் அப்படின்னு என்னன்னா அதிர்வச்சனியா. அந்த மாதிரி எந்த வஸ்துவும் இல்லையா பிரபஞ்சத்துல சதசத் அப்படின்னு சொன்ன அதுதான் அதுக்கு அனிர்வச்சனீயம். You cannot define it அப்படின்னு நாம சொல்றோம். You can either say it is sadasat or you can say it is sarasat vilakshanam. ஒரு விதத்துல ரெண்டும் ஒண்ணுதான். சத்துவம் ஆமா அசத்துவம் ஆமான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சதசத் அப்படின்னு இட் இஸ் நைதர் சத் நார் அசத் அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஆச்சு, இல்ல சதசத் ரெண்டா ஆயிருக்குன்னு சொன்ன மாதிரியும் ஆச்சு. சோ அது என்ன அப்படின்னு சொன்ன அப்போ அனிர்வச்சனியா அப்படின்னு it cannot be defined அப்படின்னு சொல்லு பாருங்க. So in the lower half of the slide பாருங்க, since the serpent is an object, in this case serpent is an object that is neither sat nor asat or both sat and asat, it does not fall into any specific or known category. Therefore it becomes a peculiar unique entity that is to be termed as anirvachaniyam. So அதை எப்படின்னு நாம டிஃபைன் பண்ண முடியாது. இதுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அது ஐம் ஒன்லி a student of mathematics, you may correct me if I am wrong. அதுல என்னன்னா இது இப்போ infinity plus 1 by 1 is 1. So 1 by 0 equals infinity அப்படின்னு அப்படின்னா என்னன்னா what is infinity ன்னா we don't know what is. அது அனிர்வச்சனீயமாகும். So the infinity value என்னன்னா இப்போ infinity plus infinity is equals infinity. Infinity minus infinity is infinity. Infinity into infinity is infinity. அப்படின்னா என்னன்னா that is not properly defined ன்னு சொல்றாங்க. That is what I have understood from a limited knowledge or very much limited knowledge of mathematics. But ஒரு விதத்துல அதை கம்பேர் பண்ணலாமோன்னு தோணிட்டு, that's why I have mentioned. But if I am wrong, I request you to please correct me. சோ இதுல அந்த மாதிரி ஒரு சத்து ந சத்து ந சத்து ந அசத்து, அதனால அனிர்வச்சனீயா. அதான் சதசர நிர்வச்சனீயா அநாத்ய வித்யா. சோ இப்போ இந்த சதசத்து அதனால அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்பத்தினுடைய விஷயத்துல எப்படின்னு பார்த்தோம், அவித்யான்ற விஷயத்துல எப்படின்னு இப்ப பார்க்கலாம்.
So inga similar is the case of avidya. Last sentence. The next slide is going to explain the same thing. So avidyaவை அசத்துன்னு சொல்ல முடியாது, அவித்யே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா avidya cannot said to be asset since its effect is experienced. என்ன effect அப்படின்னா the effect is the supreme Brahman showing itself as the Jivatma and the insentient objects. So இந்த பரபிரம்மன் தான் என்ன நமக்கு என்னவா தெரியுது, ஆத்மாவா ஜீவாத்மாவாகவும் தெரியுது, அச்சித் வஸ்துவாகவும் தெரியுது. அதனால அதனுடைய எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னா அதுக்கு காஸ் இருந்துதான் ஆகணும். there has to be a cause for every effect. சோ இந்த மாதிரி பரமாத்மாவே ஜீவபாவத்தை அடையிறது, அச்சித் வஸ்து மாதிரி தெரியுதுன்னு சொல்லணும்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு தான் அவித்யை. அதனால அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியறதுனால அவித்யான்ற வஸ்து அசத்துன்னு சொல்ல முடியாது, சத் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு போர்ஷன். ரெண்டாவது போர்ஷன் தான் அவித்யாவை சத் அப்படின்னு சொல்லிவிடலாம் அப்படின்னு, அதுவும் முடியாது. ஏன் அப்படின்னா அவித்யா cannot said to be சத் since it does not really exist. அது வாஸ்தவமாக அவித்யான்ற வஸ்து இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா சதேவ சௌமிய இதமத்ய ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்து சொல்லு. ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா, ஒரே வஸ்து பரமாத்மா வஸ்து ஒண்ணுதான் இருக்கு. அது எப்பேற்படி ஏகமேவான்னு ஒரு ஸ்ட்ரெஸ், ஏகம் அப்படின்னு சொல்லாமல் ஏகமேவான்னு அந்த இடத்துல ஓன்லி ஒன் அப்படின்னு, அதே மறுபடியும் இன்னொரு இதுல என்ன சப்ஸ்டான்சியேட் பண்றது, அத்விதீயம். It does not have a second object, it is only one. அப்படின்னு only one ரெண்டு தரம் வேற வேற முகமாக சொல்றது. விதி முகேனா நிஷேத முகேனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரம்ம வஸ்து ஒன்னேன்னு சொன்னாச்சுன்னா, ரியல் ஆப்ஜெக்ட் ஒன்னேன்னு சொல்லியாச்சுன்னா அவித்யாவும் ரியல்னு ஒருவேளை சத் அப்படின்னு ஒத்துக்கிட்டா என்ன ஆகுது, அப்போ ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஸ்ருதிக்கு விரோதம் ஏற்படுது. They will be contradicting the Upanishad sentence itself. அதனால அவித்யான்றத சத் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு டு ரிப்பீட் ரீகேப்சர் ஒன்ஸ் அகைன், அவித்யனுடைய எஃபெக்டாக இருக்கக்கூடிய இந்த ஈசேஷித்தவிய பேதங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. சித் வஸ்து அச்சித் வஸ்துன்னு பேதம்லாம் தெரிஞ்சுருக்கு. இப்படி இருக்கிறதுனால என்ன தெரியுதுன்னா அவித்யான்ற ஒரு வஸ்து இருக்குன்னு நமக்கு தெரியுது, சத் அப்படின்னா தெரியுது. அவித்யா அசத்துன்னு எப்படி தெரியுதுன்னா அவித்யான்றது வாஸ்தவமாக சத் இல்லை அப்படின்றது ஏகமேவ அத்விதீயம் இத்தியாதி ஸ்ருதி வாக்கியங்களாக நமக்கு தெரியுது. அதனால since its effects are being known, it is sat. Since it is reality is negated by the Vedic sentences, அது அசத்தமா நமக்கு தெரியுது. அதனால இந்த அவித்யான்றது, so see the second bottom half of this slide, இந்த அவித்யான்றது ரொம்ப அப்டிராக்ட். அது எப்பேற்பட்டதுன்னா நைதர் எக்ஸிஸ்டன்ட் நார் நான் எக்ஸிஸ்டன்ட், சத்துவம் இல்லை அசத்துவம் இல்லை. therefore it is extremely peculiar and undefinable. so அந்த undefinable அப்படின்றது என்ன சொல்றோம், அநிர்வச்சனீயம். நிர்வச்சனம் பண்றது அப்படின்னா டிஃபைன் பண்றதுன்னு. அநிர்வச்சனீயம், நிர்வக்தும் யோக்யம் நிர்வச்சனீயம், that which is fit to be defined is known as nirvachaniya. iyanu ஒரு பிரத்யயம் சேர்றது. so இந்த இடத்துல அநிர்வச்சனீயம்னா that which cannot be defined, that which is unfit to be defined is known as அநிர்வச்சனீயம். so அதே பகவத் ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்லைட்ல பாருங்க. இந்த பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்ய பங்கில இந்த ஸ்லைட்ல பாட்டம் ஹாஃப்ல செகண்ட் லைன்ல லாஸ்ட் போர்ஷன், விவித விசித்திர விக்ஷேபகரி சதசத நிர்வச்சனீயா. இந்த சதசத நிர்வச்சனீயா அப்படின்றதுதான் இவ்வளவு நாளி எக்ஸ்பிளைன் பண்ணுது. சத்தனை என்ன, அசத்தனை என்ன, அநிர்வச்சனீயம்னா என்ன. So all the three aspects have been explained clearly. So sadasana nirvachaniya anadya vidya, இது அனாதி. So இதுக்கு அவ என்ன சொல்ற, ரெண்டு விஷயம். ஒண்ணு, இந்த அவித்யான்ற வஸ்து இருக்குன்றதுக்கு அனுதே நஹி பிரத்யூடா அப்படின்ற ஸ்ருதி பிரமாணம். அப்படியே யுக்தி பிரமாணம் என்னன்னா பிரம்மணா தத்துவமஸ்யாதி வாக்கிய சாமானாதிகரண்யாவகத ஜீவைக்கிய அனுபவ.
அப்படின்னு யுக்தியும் காட்டுற. இந்த யுக்தியை முன்னாடியே தத்துவமசி இத்தியாதி வாக்கியங்களுடைய அந்த அகண்டார்த்த சாமான அதிகரண்யம் அப்படின்ற விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் இட் இன் வெரி கிரேட் டீடைல். அதனால ஐ வில் நாட் கோ டு தட். இந்த சதசத நிர்வச்சனீயா அப்படின்றது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றான்றதை இங்க பார்க்கலாம். சாத்து நசதி. சோ அது சத் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிராந்தி பாதையோ ரயோகா. அதான் பிராந்தி பாதம் ரெண்டும் ஏற்பட்டது. அதான் தட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியுது. எஃபெக்ட் தெரியறதுனால அது சத்துன்னு ஒத்துக்கணும். அப்படியே ஸ்ருதி விரோதம் வரதுனால அசத்துன்னு ஒத்துக்கணும். அதுதான் இங்க சொல்றது. சாத்து நசதி பிராந்தி பாதையோ ரயோகா நாபி அசதி கியாதி பாதையோ ரயோகா. சோ அசத்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கியாத்தின்னா அதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியுது. கியாத்தியும் பாதமும் தெரியுது. ஸ்ருதி வாக்கியத்தினாலே நமக்கு என்ன தெரியுது? பிராந்தியும் பாதமும் தெரியுது. சோ அதான் முன்னாடியே சொன்னது. அனிர்வச்சனீயம் அப்படின்றதுக்கு சச்சேத்து ந பாத்தியேத அசச்சேத்து ந பிரதிபாசேதா. சோ ஒருவேளை இருந்ததுன்னா மேற்கொண்டு அதுக்கு பாதம் ஏற்பட்டிருக்காது, இல்லைன்னா தோணியே இருக்காது. அதனால சத் அப்படின்னு ஒத்துக்கணும், அசத் அப்படின்னு ஒத்துக்கணும். சாத்து நசதி பிராந்தி பாதையோ ரயோகா. சேம் திங் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இன் டீடைல். நாபி அசதி கியாதி பாதையோ ரயோகா. அதனால அத்தः கோட்டித்வய வினிர்முக்தா இயம் அவித்யா. சோ இது சத்தும் சத் அப்படின்றது ஒரு கோட்டி அப்படின்னு திங்ஸ் தட் ஃபால் இன்டு ஒன் கேட்டகரி. அசத்தின்னு சொல்லக்கூடியது இன்னொரு கேட்டகரி. சேஷசிங்கம், இது இது சிம்ம சுண்டம் இத்தியாதிகள். இது அசத் அப்படின்ற கேட்டகரிக்கும் சேராது, சத் அப்படின்ற கேட்டகரிக்கும் சேராது. ஸோ இது எப்பேற்பட்டது அப்படின்னு இது ரெண்டுக்கும் சேராம இருக்கக்கூடிய அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லி தத்துவவிதா, தத்துவம் தெரிஞ்சிருக்கிறவா எப்படி சொல்றா அப்படின்னு அத்வைத்திகள் இந்த அவித்யை நிரூபணம் பண்ற. சோ இதுக்கு பகவத் ராமானுஜர் ஒரு 7 விதமான அனுபவத்தியை காட்டுறார். So, அது 7 problems that exist in the with regard to avidya. அதுல இந்த ஆශ්‍රයානුபபத்தி அப்படின்றது தான் முக்கியமான ஒரு பிரதம விப்ரதிபத்தி. அது என்னன்னா பிரதம அனுபபத்தி. அது என்னன்னு சொன்னா இந்த அவித்யன்றது எங்க இருக்குன்னு முதல்ல கேட்கறது. சோ வேர் டஸ் திஸ் அவித்யா எக்ஸிஸ்ட் அப்படின்றது முக்கியமான கேள்வி. இதுல என்னன்னா சாஸ்திரங்கள்ல சில கிரமங்கள் எல்லாம் உண்டு. என்ன கிரமம் அப்படின்னா, சோ லெட் அஸ் அக்செப்ட் ஒரு அதுக்கு அபியுபகம்யவாதம், வைபவவாதம், பிரௌடிவாதம் அப்படின்னு இந்த வாத கிரமத்துல அதுக்கெல்லாம் பேர் கொடுக்குறது. சோ சப்போஸ் இப்போ அவித்யான்ற வஸ்து நீங்க சொல்ற மாதிரி அவித்யான்ற வஸ்துவே இல்லை அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் நாம சொல்ற ஒரு விஷயம். ஆனா டு ப்ரூவ் தட் யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் apparently accept the existence of avidya. So அதுக்கு அபியுபகம்யவாதம் அப்படின்னு பேரு. சரி, அவித்யா இருக்கு, let us assume that avidya exists அப்படின்னு சொல்றோமோ, அதுக்கு அபியுபகம்யவாதா, பிரௌடிவாதா, வைபவவாதா அப்படின்னா சாஸ்திரியமான வாத பద్ధதின்னு ஒரு பெரிய பద్ధதி உண்டு, கௌதமியவாத பద్ధதி அப்படின்னு. நியாய சூத்திரத்துல கௌதம மகர்ஷின்னு சொல்லக்கூடியவர் அதெல்லாம் இந்த வாதத்தை, அதாவது 2 பேர் இந்த மாதிரி ஒரு பிலோசாபிக்கல் டிபேட்ல என்கேஜ் பண்ணோம்னா வாட் ஆர் தி பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் காட்டுது. ஸோ பகவத் ராமானுஜர் அதுல பெரிய எக்ஸ்பர்ட்னு இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, லெட் அஸ் அக்செப்ட் தட் அவித்யா எக்ஸிஸ்ட், லெட் அஸ் அஸ்யூம் தட் அவித்யா எக்ஸிஸ்ட். எங்க இருக்கு இப்போ அவித்யன்ற வஸ்துக்கு லோகஸ் என்ன? இப்போ பிரம்ம வஸ்துக்கு லோகஸ் என்னன்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். தே ஆஸ்கஸ் பரமாத்மா இருக்கா, எங்க இருக்கா, எப்படி இருக்கா, அதுக்கு இது உண்டா, whether there exists a locus for the Paramatma அப்படின்னு கூட அவ கேட்கலாம். Because I myself had that question immediately when I was preparing for the Shribhashyam class. அப்ப அவ உடனே கேட்கலாம், பரமாத்மா வஸ்து இருக்குன்னு எங்க இருக்குன்னு சொல்லி, ஜீவாத்மா எங்க இருக்குன்னு எப்படி சொல்லி அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். அதுக்கெல்லாம் ஸ்பஷ்டமா ஸ்ரீபாஷ்யத்திலேயே ஆன்சர்ஸ் கொடுக்கப்பட்டு. சோ பிரகிருதத்துல பகவத் ராமானுஜர் என்ன கேட்கிறாருங்க, பார்ப்பா இந்த அவித்யன்றது எங்க இருக்கு? அஸ்யூமிங் தட் அவித்யா எக்ஸிஸ்ட், வேர் டஸ் இட் எக்ஸிஸ்ட்? ஜீவாத்மாவில இருக்கா இல்ல பரமாத்மாவில இருக்கா? ரெண்டு தான். there are only 2 possibilities. One possibility is it should exist in the ஜீவாத்மா or it should exist in the பரமாத்மா. Because இது 2 வஸ்து விட்டு வேற வஸ்துவே இல்லையே பிரபஞ்சம்.
அப்படின்னு. சோ அதுல என்ன இதுக்கு விகல்பிய தூஷணம் அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதம். So you show all the possibilities and say this is not possible, this is not possible. Then the entire theory actually is disproved. So ஜீவாத்மாவில இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்ல, நீங்க ஜீவாத்மாவே செப்பரேட்டா இருக்குன்னு ஒத்துக்கொள்ளி, how you don't accept the existence of a ஜீவாத்மா separately. அதனால ஜீவாத்மாவில இருக்க முடியாது. பரமாத்மாவில இருக்குன்னு சொன்னா அப்போ என்ன ஆகுது, சூரியனுக்கு அந்தகாரம் உண்டுன்னு சொன்ன மாதிரி ஆச்சு. தி சன் இஸ் தி ரிபாசிட்டரி ஆஃப் டார்க்னஸ் சொன்ன மாதிரி ஆச்சு. ஏன்னா நீங்களே என்ன சொல்றீங்க, நிர்விசேஷே ஸ்வயம் பிரகாஷே வஸ்துனி அப்படின்னு you have said in your first sentence. ஸ்வயம் பிரகாசமான வஸ்துல எப்படி அந்தகார ரூபமாக தோஷ ரூபமாக இருக்கக்கூடிய அவித்யை இருக்க முடியும். அதனால பரமாத்மாவையும் இருக்க முடியாது. So the avidya that you are defining can neither exist in the ஜீவாத்மா nor பரமாத்மா. So அவித்யைக்கு ஆශ්‍රயமான வஸ்து எதுவும் இல்லைன்னா எங்க இருக்க முடியும் அவித்யான்றது? அப்படியே ஹேங்கிங் இன் தின் ஏர் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு. சோ பாருங்க, அதான் இந்த இதுல இருக்கு. இங்க கீழே ஃபர்ஸ்ட் பங்கியை பாருங்க, அப்புறம் I will explain the ததயுக்தம். இது சரியில்லை, இது தப்பு. ஏன்னா சாஹி கிமாஸ்ரித்ய பிரமம் ஜனயதி. சோ இந்த பரமாத்மாவே ஜீவபாவத்தை அடையிறது, அந்த பிரமத்தை உண்டு பண்றது அப்படின்னு எங்க இருந்து இந்த அவித்யா standing or situated in which object does it actually generate the illusion? Sahi kimashritya brahmam janayati natavate jeevamashritya. So jeevatmala irukku சொல்ல முடியாது. ஏன்னா according to you avidya parikalpitatvat jeevabhavasya, ஜீவாத்மான்றது வாஸ்தவமாகவே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜீவாத்மால இருந்து அது பிரமத்தை உண்டு பண்ணி சொல்ல முடியாது. நாபி பிரம்மா ஆஷ்டித்யா. சோ பரமாத்மாவிலேயே இருக்குன்னு சொன்னா அதுவும் முடியாது. தட் இஸ் ஆல்சோ நாட் டெனபிள். ஏன்னா தஸ்ய ஸ்வயம் பிரகாஷ ஞான ஸ்வரூபத்வேன அவித்யா விரோதித்வா. அது ஸ்வயம் பிரகாஷ ஞான ஸ்வரூபம் அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட பரமாத்ம வஸ்துவில அவித்யான்னு சொல்லக்கூடிய வஸ்து இருக்க முடியாது. இதுக்கு இன்னொரு சுலபமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நாம நித்தியத்துவம் அனித்தியத்துவம்னு சொல்றோம். இப்போ ஆகாசத்தை நித்தியத்துவம் இருக்கு, காலத்துல நித்தியத்துவம் இருக்கு அப்படின்னு தான் நாம சொல்றோம். சோ இந்த புஸ்தகம் பேனா இதெல்லாம் எடுத்துட்டா அதுல அனித்தியத்துவம் இருக்கு. மீன் தேர் ஆல் மொமெண்ட்ரி. சில சமயத்துக்கு அப்புறம் அதுக்கு உற்பத்தி விநாசங்கள் உண்டு, அதெல்லாம் அனித்தியம். ஆஃப்டர் சம் டைம் இட் கெட்ஸ் டிஸ்ட்ராய்ட். காலம் ஆகாசம் ஆத்மா இந்த வஸ்துவெல்லாம் நித்தியம். ஒரே வஸ்துவில நித்தியத்துவம் அனித்தியத்துவம் ரெண்டும் சேர முடியுமோ அப்படின்னா சேர முடியாது. அது ரெண்டுக்கும் விரோதம் இருக்கு. விரோதா நாம அசாமானாதிகரண்யம். They cannot coexist in one object or entity. சோ நித்தியத்துவம் அனித்தியத்துவம் ரெண்டும் ஒரு வஸ்துவில இருக்க முடியாது. ஏகத்துவம் பௌத்தம் ஒரே சமயத்துல ஒரே திருஷ்டியில ஒரு வஸ்துவில இருக்க முடியாது. இந்த மாதிரி என்னன்னா இதெல்லாம் பரஸ்பர விருத்தமான வஸ்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரியே அந்த பிரம்மத்துல அவித்யா வித்யா ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்க முடியாது. எப்பவுமே வித்யா இருக்கிறதுனால அவித்யான்றது இருக்கவே முடியாது. அதனால இந்த அவித்யான்ற ஒரு உபாதியினால டியூ டு ஃபேக்ட் கால்ட் அவித்யா, இந்த பரமாத்மாவான்றது ஜீவரூபமாக அச்சித் ரூபமாக நமக்கு தெரியுதுன்னு நம்ம அவ என்ன சொன்னாலும் அது முடியாது. பிகாஸ் அவித்யைக்கு ஆශ්‍රயானுபபத்தி உண்டு. அவித்யைக்கு ஆශ්‍රயம் எதுன்னு நீங்க கரெக்டா சொல்ல முடியாது. ஆர் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்களோ அது சரிப்படாது. இந்த அனுபபத்தி இருக்கிறதுனால your theory about the Brahman itself taking different forms like Jivatma and Achit Vastus is not correct. அப்படின்னு பகவத் ராமானுஜருடைய அபிப்பிராயம். இதுதான் ஆශ්‍රயானுபபத்தின் பேர். So I hope I have
mention to you about the Ashrayarupapati in a clear manner. So, ஏதாவது questions இருந்தாலும் கேட்கலாம். இல்லை இதுலயே ஏதாவது unclear aspects இருந்தா கூட you are welcome to ask. இந்த ஸ்லைட்ல இருக்கிறத ஒரு தரம் பார்த்துங்க. So, Bhagavad Ramadri இங்க என்ன சொல்றாருன்னா, the individual soul cannot be the repository of Vidya since there is no individual soul in reality according to Advaita. The Supreme Brahman cannot be the repository of Vidya since it is of the nature of supreme knowledge, bliss, etc. And it cannot be the locus of a celestial entity. Therefore, neither of the options are tenable. அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த அவித்யான்றது பிரம்மாஷ்டிதமாகவும் இருக்க முடியாது, ஜீவாஷ்டிதமாகவும் இருக்க முடியாது. அப்படின்னா என்ன தெரியுது, என்ன அவா சொல்ற மாதிரி அவித்யான்ற ஒரு வஸ்து கிடையாது அப்படின்னு தீர்மானம் நமக்கு. தட் இஸ் தி verdict in this regard. மாமி சில क्वेश्चंस இருக்குங்க, இது previously submitted questions இருக்கு, அத ஸ்கிரீன்ஷாட் பண்றேன் ஒரு நிமிஷம். Some of these relate to previous classes. Okay. So, as said, there is no theological slant in Sri Bhashyam to establish that Sriman Narayana is Paradaivam and other Anyadevatas. So, இதுல என்னன்னா, முக்கியமா இந்த நாராயண சப்தம் அப்படின்றது தேவதாவாச்சின்னு ஒரு தியரி இருக்கு. இப்போ இவா ருத்ர பிரம்மாதிகள்தான் பரதெய்வம் இல்ல, விஷ்ணு தான் பரதெய்வம் அப்படின்னு சொல்லி, though there is no pankti that specifically mentions like that, நாராயணா பரம் பிரம்மா அப்படின்னு நாராயண சப்தத்தை ஸ்பஷ்டமா உபயோகப்படுத்துறார் பகவத் நாம. வந்து விஷ்ணு சப்தத்தை உபயோகப்படுத்தினதோ we have seen quite a few times. அதனால there is a connotation that he actually mentions to certain devata. வரம் பரம் பிரம்மான்ற சப்தம் மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த தேவதா வாச்சியான சில சப்தத்தையும் யூஸ் பண்றதுனால some people interpret it in that manner. So that is why it has been mentioned by that actually இங்க நம்ம தேவதாவாதம் மட்டும் இல்ல, actually இங்க we are actually speaking purely about the philosophical aspect in Vishishtadvaita. So இப்போ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பிராக்டிஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்குதான் இந்த previous class I mentioned. So மோட்சத்துக்கு உபாயம் என்னன்னா பக்தி தான் உபாயம் அப்படின்னு சொல்லி, பக்தின்னா உடனே டிவோஷன் அப்படின்னு சொல்லி, பானீய விஷய பிரீத்திர் பக்தி. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்னு வந்து, அப்போ யாரை நாம பிரீத்திக்கணும்னா பகவானை தான் பிரீத்திக்கணும். பகவான் அப்படின்னு யாருன்னா பரதத்துவம், பரதத்துவம் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன். அப்படி தி லிங்க் ஹேஸ் டு பி டேக்கன் லைக். பட் மெனி பீப்புள் ஆக்சுவலி கன்ஃபியூஸ் பிட்வீன் ஸ்ரீ வைஷ்ணவிசம் அண்ட் விசிஷ்டாத்வைதா. நம்ம இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஐ கேன் மென்ஷன் a lot of points, or I can give a small explanation in that regard in next class. So I think that question is answered. Further, if you have any doubts, you may ask separately or even in the class. What is our Siddhantam's viewpoint on the concept of Anirvachaniyam in general, not as it relates to Avidya? Do we accept the fact that some things are indeterminate? Very nice question. For your kind information, Bhagavad Ramanujar வந்து after a short period of time, ஒரு 30-40 years ஸ்ரீஹர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்காலர் அப்படின்னு இந்த காலத்துடைய பாஷையில கவிதார்க்கிக சக்கரவர்த்தின்னு பேரு. ஸோ அவன் தான் இந்த நைஷத காவியத்தையும் எழுதினான். He is the person who authored the Naishada. He actually supposedly, we don't accept it of course, he says ஸ்ரீபாஷ்யத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணி அவன் என்ன சொன்னான்னா, அனிர்வச்சனீயதா சர்வஸ்வம் ஒரு கிரந்தத்தை, அனிர்வச்சனீயா சர்வஸ்வம் அபரநாமதேயம் அப்படின்னு. So nothing is determinate in this world and he tries to prove. அதுதான் கண்டன கண்ட காத்தியம்னு ஒரு கிரந்தத்தை எழுதி. So அந்த ஸ்ரீஹர்ஷன் he actually ராமானுஜருடைய தியரி எல்லாம் கண்டனம் பண்றான். ஸோ அவனுக்கு கவிதார்க்கிக சக்கரவர்த்தின்னு பேரு. அப்புறம் அதனால என்ன ஆச்சுன்னா வேத பிராமணியம் இந்த விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வேதாந்த தேசிகர் வந்து கவிதார்க்கிக சிம்மம்னு பேரு. He once again refuted entire ஸ்ரீஹர்ஷாஸ் இது, saying that என்னன்னா
இந்த சததூஷிணி என்ற கிரந்தத்தை எழுதி அவர் என்ன பண்ணார், கண்டன கண்டகாரத்தை விஸ்தாரமாக கண்டிச்சார். After that there was no refutation for Shatadushini. Of course, இப்போ recently about 40-50 years back or about 70-80 years back, இவர் இந்த காஞ்சியில பெரிய சங்கராச்சாரியர் இருந்தாரு. he tried to do அதுக்கு சதபூஷணின்னு ஒன்னு எழுத வச்சார். அது இட்ஸ் லைக் ஒரு லிப் சிம்பத்தி மாதிரி ஏதோ எப்படி அப்படின்னு எல்லாம் எழுத வச்சா. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் உத்தமோ சுவாமி பரமார்த்த பூஷணம் அப்படின்னு எழுதினார். இதெல்லாம் பட் சதபூஷணி இட் செல்ஃப் இவ்வளவு வருஷம் வராதே. இப்போ அந்த காலத்துல யாரும் பண்டிதா எழுதாதே. இப்போ 70-80 இயர்ஸ்ல இவர் எழுத வச்சா இட் வில் நாட் ஸ்டாண்ட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அனிர்வச்சனீயம் அப்படின்றது எதுவும் கிடையாது கொஞ்சம். அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த மாத்வா ஒரு யுக்தியை சொல்ற. அவன் என்ன சொல்றான்னா, அனிர்வச்சனீய சப்தேன நிர்வச்சனம் கிருத்தம் அப்படின்னு சொல்லு. Even when you say something is undefinable, you have defined it in one way. So when you say something is undefinable, even that is a definition. So you cannot say something is totally undefinable. So I think that is the answer to the question. Of course, Shankara. The next two questions should be read together. Venkat is asking. So, rendu question Shane consider பண்ணுங்க. Definitely. The Shankara's Advaita say that avidya is unreal or indeterminate. Is in using the term anirvachaniyam, or the Advaitins trying to argue that it is not possible to designate avidya as real or unreal? Or are they trying to establish a third category similar to the advent of Jnana Jahanakshmi? இது third category. இல்ல இந்த இதுல வந்து சீரியஸ்லயே மூணாவது क्वेश्चन I want to append something. Yes. Please go ahead. இன்னைக்கு சொன்ன எக்ஸாம்பிள்ல வந்து சதசத் விலக்ஷணத்துக்கு வந்து ரஜு சர்ப நியாயத்தை வந்து I cannot follow the motivation and how far it goes. ஏன்னா இதுல வந்து கடைசியில சர்ப்பம் வந்து சத்து அசத்து விலக்ஷணம் சதசத் விலக்ஷணம் சொல்ற மாதிரி வருதே தவிர, அவித்யாவுக்கு இதுக்கு வந்து அனாலஜி டிரா பண்ணணும்னா அந்த ரஜு சர்ப்பமா தெரியற பிரமத்தை தான் வந்து சத்தா அசத்தால சதசத் விலக்ஷணமான்னு சொல்லிருக்கணும் இல்லையா? பிரமத்லயும் அவன் என்ன சொல்றான்னா, அனிர்வச்சனீய கியாதி, இந்த கியாதிவாதம் பெரிய ஒரு இது இருக்கு, ஒரு கான்செப்ட். அதுல அவன் என்ன சொல்றான்னா, அந்த இடத்துலயும் அனிர்வச்சனீய கியாதின்னு ஒத்துக்கிறார். அதை பத்தி ஐ வில் பி டாக்கிங் அபவுட் தட் சம்டைம் லேட்டர். சோ அதே மாதிரி அந்த இடத்துல பிரம்மஸ்தவத்துல சர்ப்பம் அப்படின்றது அனிர்வச்சனீய சர்ப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நைதர் ரியல் நார் அன்ரியல், ரியல் நார் அன்ரியல் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க அது அவித்யனுடைய விஷயத்துக்கும் அப்படிதான் சொல்றா, சதசத நிர்வச்சனீயம் அப்படின்னு. அந்த இடத்துல வித் ரிகார்ட் டு தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்ப்பா இட் இஸ் அனிர்வச்சனீயம். இந்த இடத்துல இந்த அவித்யனுடைய ஸ்வரூபம் அனிர்வச்சனீயம். ஆனா இந்த தேர்ட் கேட்டகரி அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் அகைன் கேட்டகரின்னு இஃப் யூ அக்செப்ட் இட், இட் பிகம்ஸ் ரியல். அதனால என்ன ஆகுது, they don't say it as third category also. அது ரொம்ப இட் இஸ் a very unclear object. இப்போ என்ன ஆச்சு, இந்த அவித்யா பிரம்ம இவ ஸ்வாவித்யா சம்சரதே ஸ்வவித்யா முச்சதேன்னு சொன்னதுல லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் அக்கர். அதனாலதான் இவ பாஸ்கரா என்ன சொன்னாங்க, உபாதிய நித்தியம் அப்படின்னு சொன்ன. உபாதி இது அசத் அப்படின்னு சொல்லிவிட்ட, அசத் ரூபமான உபாதினால எப்படி ஒரு விஷயம் ஆக முடியும்? How can a non-existent object create something or show its effect? அப்படின்றதுல பெரிய ப்ராப்ளம் வருது. அதுக்காக தான் பாஸ்கர மதத்துல என்ன சொன்னாங்க, உபாதி சத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உபாதி சத்தியம் சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, அப்ப பிரம்ம வஸ்து ஒன்னே அத்விதீயம் அப்படின்ற ஸ்ருதி போயிடும். ஸோ இது பெரிய இட்ஸ் அ வெரி ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் ஆர் அப்ஜெக்ஷன் ஃப்ரம் விச் தே cannot wriggle out so easily. பட் இன்னொன்னு என்ன ஆயிருக்குன்னா, இப்போ டுடே இஃப் யூ see in the world, இந்த அத்வைத மதம் தான் இட் இஸ் prevalent in about 80% of the world. அத்வைத சித்தாந்தம் தான் சரி, எல்லாரும் ஐடியலிஸ்டிக் இது அப்படின்னு சொல்லி அதை இது பண்றாங்க. பிகாஸ் அது when you tell something wrong that is 100 times, an untruth that is uttered 100 times becomes a truth அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன இருக்கு, அதை பத்தி எல்லாம் யாரும் தலைக்கு எடுத்துக்கிறதுக்கு போறது இல்லை. அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி இருக்கு, சங்கராச்சாரிய சொல்லியிருக்காரு, we accept it. அதுன்னு வச்சு நீ என்ன, what is wrong, there are so many things that are not defined அப்படின்னு they will just brush it away. பட் நம்ம டீப்பா ஆலோசனை பண்ணி பார்த்தா it cannot be possible. Therefore the question to your answer is, it is indeterminate,
but it does not belong to third category. According to Advaita, there is only one category, Brahma Abdi. Meedi எல்லாம் there it is as good as non-existent. இந்த அவித்யான்றது neither existent non-existent சொன்னதுனால இதெல்லாம் தகராறுலாம். ஸோ அதனாலேயே மேற்கொண்டு என்ன ஆகுதுன்னா இந்த அதுக்காக இந்த மேல ஜீவாஜானவாதம் பிரம்மாஜானவாதம் அத்வைத்திலேயே ரெண்டு பட்சம் உண்டு. ஸோ இவர் மணிவரதராஜன் சுவாமி had asked சங்கராச்சாரியரே எப்படி சொல்லியிருக்காரா இல்ல மேற்கொண்டு இவா வந்திருக்காரா. ஸோ அதுலயே என்ன ஆச்சு, பாமதி பிரஸ்தானம் விவரண பிரஸ்தானம் அந்த ரெண்டு பிரான்ச் இருந்தது அத்வைத சித்தாந்தம். ஸோ பாமதி பிரஸ்தானம்னு சொல்லக்கூடியது வாசஸ்பதி மிஸ்ருடையது, ஜீவாஜானவாதத்தை சொல்லக்கூடிய விஷயம். விவரண பிரஸ்தானம்னு விவரணம்னு சொல்லி பஞ்சபாதிகான்னு ஒண்ணு வந்தது. அந்த பஞ்சபாதிகா கிரந்தத்துக்கு விவரணம்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் வந்தது. அதுக்கு விவரணக்கார பட்சான்னு சொல்லுவாரு. பிரகாஷாத்மான்னு ஒரு சன்னியாசி இருந்தார் அந்த காலம், நியர்லி 1000 years பேக். ஸோ அந்த விவரணக்காரருடைய வாக்கியங்களை தான் மெயினா வச்சுட்டு பகவத் ராமாந்து நீங்க எல்லாம் நிராகரணம் பண்றாங்க. அது என்னுடைய ஆச்சாரியன் சொல்லியிருந்தார். ஐ ஹவ் நாட் ரெட் தி விவரணக்காராஸ் ஒர்க்ஸ், பட் இந்த கூடார்த்த சங்கிரகத்துல அதுதான் அவர் ஸ்பஷ்டமா காட்டியிருக்காரு. அபினவ ரங்கநாத பர்கால சுவாமி அத்வைதத்துல எந்த கிரந்தத்துல எந்த ஒரு பங்கியை வச்சுண்டு அனுவாதம் பண்ணியிருக்கார் பகவத் ராமாவது, which he refutes here அப்படின்னு. He took great pains, nearly 40-50 years அதெல்லாம் விஸ்தாரமாக ரிசர்ச் பண்ணினார். அடியனுடைய ஆச்சாரியனுக்கு அந்த பாட்டுங்களை தான் சொல்லி அவரெல்லாம் நோட்ஸ் பண்ணி அப்புறம் he returned it to அபினவ ரங்கநாத பர்கால சுவாமி, who wrote a huge volume which will warrant some 10 or 20 delits in today's because it is such a huge contribution to the field of history. இந்த இன்னைக்கு கொடுக்கக்கூடிய எந்த delete காட்டினா it will warrant 20 delits. It is so valuable. So that is how we have to see it. Currently, I hope I have answered your question, Venkat Nagarajan Swami. So I will go to the next question. Currently, if Brahma Vidya is not prevailing, can Nyasa Vidya help the seeker to attain Brahman? Please explain Nyasa Vidya. Jnanam is to be done on a deity which is Shubhashriya. For a beginner, can a photo of such a deity be a right object? This is a very important question, but I will either answer it separately in person, personally to you, or I will say it during the next class, because it is not directly connected to this today's class. But it's a very important and pertinent question, and I will எனக்கு அடியானுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு தூரத்துக்கு அடியான் இதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் next class. So I think yes. Yeah, so in the third category சொன்னேனே, what I meant by that is previously when they were trying to describe how to interpret meaning from a phrase, there are kind of traditionally accepted categories. So they're trying to create an additional category to justify their point of view is what I was trying to say. It's kind of like outside of common experience, trying to deviate from sort of the traditional logic. Yes. Yeah, in a way you can say like that. So they're creating a third category. You can say like that in a way, definitely. But ultimately, when you ask them, there is only one category, Brahman. Only one category, one object, namely Brahman. That is what they mean. So, அடுத்து இன்னும் 2-3 क्वेश्चन இருக்கு சுவாமி, அடுத்த கிளாஸ்ல வெச்சுக்கலாம். Yes, thank you very much. மங்கள ஸ்லோகத்தோட முடிக்கலாம். यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये.